ஒரு மாடு வாங்கலான்ட்டு வந்தோம். மாடு நல்லா இருக்கிறதுனால 2 மாடை போலாம் அப்படின்ட்டு 2 மாடை எடுத்து ரொம்ப மனசுல பிடிச்சிச்சு. எப்படி போஸ் கொடுக்குது பாருங்க, நல்லா அழகா ஜம்முன்னு போஸ் கொடுக்கும். நல்ல ரெட்டவரி முதுகமைப்பு, நல்ல நீல நெட்டு, நடையில பாருங்க நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். வேணாலும் வாங்கிக்கலாம். 89,000 விலை. 2 6 பண்ணி சொல்லி சுத்தமான மாடு, பாக்குறவங்களுக்கு லாபம். நல்ல மடி சுட்டு, நல்ல காம்பு வருஷம், நல்ல காட்டு மேய்ச்சல் இருந்த மாடாங்க பாருங்க எப்படி மேய்து பாருங்க. கருங்காம்பை பற்றி சொல்லுங்களா? கருங்காம்பு வந்து என்னைக்குமே நல்லா இருக்கும், கறக்கிறதுக்கு சாஃப்டா இருக்கும். அப்படியே இப்படி இழுத்தீங்கன்னா கருங்காம்பா தான் வாங்குதாங்க. மடிக்கட்டி இப்படி இருக்கு. சீம்பால் மடி இருக்கிறத ஒரிஜினலா காமிக்கிறோம். 22 லிட்டர் பால். குணம் பாருங்க, பால் நிறம் பாருங்க, பால் தெரியுதுண்ணே. மடியில பாருங்க சுருண்டு போய் கிடக்குது. தெளிவான மடி. விவசாய சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க மாட்டு வியாபாரி ஹரி. நம்ம இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் ஒன்றியம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறோம். இன்னைக்கு நம்ம பண்ணையில வந்து தற்போதைய ஸ்டாக் இருக்க மாடுகள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம வந்து 9 மாடு வந்து கஸ்டமர் வந்து முன்கூட்டியே வாங்கிட்டாப்ல. அதனால அது வீடியோக்குள்ள வரக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாப்ல. அதனால இப்போ நம்ம மொத்தம் 22 மாடு இறக்கணும். இப்போ வந்து நம்ம பண்ணையில் வந்து 11 மாடு ஸ்டாக் இருக்குது. 11 மாடு சேல்ஸ்க்கு இருக்க மாடு காமிக்கிறோம். இன்றைக்கே வீடியோ அப்லோட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். மேலும் வந்து மாடுகள் வேறு மாடுகள் வேணுனாலும் சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். ஒரே நேரத்தில் 10 மாடு 15 மாடு தேவைனாலும் நம்மளால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 4 ஸ்டேட்டுக்கு டெலிவரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்மகிட்ட பாருங்கள் படா சைஸ் ஜெர்சிஸ் கூட அவைலபிள் தான். குறைஞ்சது ஒவ்வொரு மாடு 20 லிட்டர் கம்மி இல்லாமல் அடிக்கும். ரெண்டுமே டாப் குவாலிட்டி ஜெர்சி. அதனால டேரெக்டாக நம்ம ஃபார்மை வந்து விசிட் பண்ணுங்க. பிடிக்குதோ இல்லையோ நேரடியாக பார்த்து வாங்க. கேரண்டி இல்லாமல் நம்ம பொருள் விற்பனை பண்ணுறதில்ல. எல்லாத்துக்குமே 100% கேரண்டி கொடுக்குறோம். என்ன கேரண்டி இல்லாச்சு? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மாட்டுக்கு மூலதனம் வந்து பார்த்தீங்கன்னா 4 காம்பு 100% கேரண்டி. ரெண்டாவது வந்து மாடு வந்து நல்ல தண்ணி சாப்பிடுதான்னு செக்கிங் இருக்கணும். அதுக்கு 101% கேரண்டி கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து மாட்டில் ஏதாவது நோவு நொடி இருக்குதான்ட்டு உங்களுக்கு தெரியாது வாங்கிட்டு போகும்போது. அதனால மாட்டில் எந்த நோய் நொடி இல்லைங்கிறதுக்கு கேரண்டி கொடுப்போம். மூலம் வருது பார்த்தீங்களா, மூலம் வருது வந்து ஒரு கம்ப்ளைண்ட், அதுக்கு கேரண்டி கொடுப்போம். மாடு அதே மாதிரி உங்களுக்கு நான் வெயிலுக்கு இழப்பு வாங்காதுன்னு சொல்லி கொடுக்குற மாடு கேரண்டியாக தான் சொல்லுவேன். அப்படி வெயிலுக்கு இழப்பு வாங்கினுச்சுன்னா திரும்பி ரிட்டர்ன் எடுத்துருவோம். ஸோ நம்ம பண்ணையில் வந்து யாரும் தர முடியாத அளவு கேரண்டி கொடுக்குறோம். நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு டைரெக்டாக போய் ஃபார்மில் வாங்குறதா என்றைக்குமே பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு மாடாக சேல்ஸ்க்கு இருக்க மாடு பார்க்கலாம். இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சியில் டாப் குவாலிட்டி பிரீடு. பார்த்துக்கோங்க, ஹைட்டு பாருங்க, சரி மனுஷன் மாதிரியே நிற்கும் மாடு. அந்த அளவுக்கு மாடு. ரெட்டின்ல நல்ல ரெட்டின் கலரு, நல்ல ரெட்டின்ல லைட்டாக பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி ஷேடு. நல்ல தெளிவான மாடு. நல்ல முகலட்சணம் பாருங்க, முகலட்சணத்தை காட்டுறோம் பாருங்க. நல்ல முகலட்சணம் மாடு. பேக் வெயிட் காட்டி பாருங்க. மாடு வந்து நல்ல பயங்கர வெயிட்டான மாடு. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு சொல்ல முடியாது. நல்ல பேக் வெயிட் உடைய மாடு. இங்கே வாங்க, பின்னாடி வந்து காட்டுங்க. நல்ல பேக் வெயிட் பாருங்க, ஒரு கை வச்சாலும் அடங்கல. மாட்டோட நீட்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 6 to 6 அடி இருக்கும். மாட்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 அடி இருக்கும். தலையை தூக்கி வச்சீங்கன்னா 6 ஹைட்டு சரியா மாடு இருக்கும். நல்ல தெளிவான மாடு. நல்ல ஃபார்ம் டைப்ல எனக்கு ஃபேட் எஸ்என்எஃப்ல நல்ல ஹை குவாலிட்டி பால் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாடு தாராளமா செலக்ட் பண்ணலாம். மாடு பாருங்க, நடையில பாருங்க, அப்படியே ஒரு மகாலட்சுமி நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அத்தனை அம்சமும் இந்த மாட்டுல இருக்கு. பால் வந்து 22 லிட்டர் பால் வந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா 2 6 பல்லு சுழி சுத்தமான மாடு. பாருங்க மாடு குவாலிட்டி எப்பயுமே பாருங்க எப்படி நிக்குது பாருங்க. பாருங்க குணம்லாம் நல்ல குணங்க. குணத்துக்குலாம் இந்த மாடு பயந்து தேவையில்ல. நல்ல பால் தார பாருங்க. நல்ல அடிவயிறு ஃபுல்லா நரம்பு தான். மடி வச்சுச்சுன்னா இந்த மாடு வெளியவே கட்ட முடியுதுன்னாச்சு. சத்திய மூலம் பின்னாடி பாருங்க, நல்ல மடி தோல் லூஸ் இருக்கு. நல்ல பை தோற நடக்க வால்லாம் பாருங்க. இந்த மாட்டுல குறைங்கிறது ஒண்ணு கூட இல்லைங்க. இங்க பாருங்க எப்படி சிலையாட்டு நடக்குது பாத்தீங்களா. மாடுனா மாடு, இதுதான் மாடு. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து 87,000 சொல்றேன். முன்ன போய் அனுசரிச்சு கொடுக்கலாம். ஷோ குவாலிட்டி மாடு. மேய்ச்சலுக்கு, தோட்டத்துக்கு, மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். தண்ணிக்கு எப்படி அலையுது பாருங்க. இந்தா நம்ம பண்ணையில என்னைக்குமே சொல்றதுதான், நம்ம மாடு தீனி தண்ணிக்கு ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. தீனி தண்ணிக்கு அப்படி இருக்கும் நம்ம மாடுங்க. என்னாச்சு, இது 3மே ஆல் பிளாக்கு, டாப் குவாலிட்டி, 2மே 2 3மே சுழி சுத்தமான மாடு, 3மே பல்லு அரைக்கடை. 3 மாட்டோட விற்பனை விலையுமே வந்து சேம் ரேட்டுக்கு தான் கொடுக்க போறோம். 3 மாட்டோட விற்பனை விலையுமே வந்து 69,000. ஒவ்வொரு மாடும் 18 லிட்டர் கறவை. கேரண்டி சொல்லி கொடுக்குறேன். 16 லிட்டர் கேரண்டியா வரும். எல்லாமே நல்ல பால் தர, நல்ல காம்பு வரிசையில் இருக்கு. 3 மாடுமே 18 லிட்டர் கறவை. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். பண்ணைக்கு செட் ஆகும். எல்லா ஊருக்கும் அளவு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லா ஊருக்கும் செட் ஆகும். வெயிலுக்கு சூப்பரா இருக்கும். என்ன ரகம் இது? இது எல்லாமே ஆல் பிளாக்ல வந்து நல்ல குவாலிட்டியான மாடுங்க. ஒண்ணு வந்து பெருசு சின்னது இருக்கும். அதனாலதான் ஆவரேஜ் பண்ணி ரேட்டு சொல்றேன். 3க்குமே 69,000. முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். தருமபுரி மாவட்டம் பாத்திரம் ஹரி மாட்டு பண்ணைய எப்படி கேள்விப்பட்டீங்க? ஒருத்தர் மூலியமா யூடியூப்ல எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. மாடு குறைஞ்ச விலையில இருக்கு, பார்க்கலாம்.
நானும் மாடு ஒரு பார்க்கலான்ட்டு ஒரு 20 நாளா தேடிட்டு இருக்கோம். சரி இதுல யூடியூப்ல வந்தனால சரி பார்க்கலாம், நேரில் வந்து பார்க்கலான்ட்டு பார்த்தோம். மாடு நல்லா இருக்கு. மாடு நல்லா இருக்கிறதுனால தான் 2 மாடு வாங்கணும் விலைக்கு. ஒரு மாடு வாங்கலான்ட்டு வந்தோம். மாடு நல்லா இருக்கிறதுனால 2 மாடை போகலாம் அப்படின்ட்டு 2 மாடு எடுத்தோம். ரொம்ப மனசுல பிடிச்சிச்சு. இந்த மாடு தான் வாங்கிருக்கீங்க? இந்த மாடு ஒரு மாடு, இந்த மாடு ஒண்ணு, இது ஒண்ணு, அது ஒண்ணுன்னு 6-7 மாடு வச்சிருக்கிறோம். திரும்ப பால் சேர்த்தணும் அப்படின்றதுக்காக இந்த 2 மாடு வாங்கிட்டு போறோம். ஏதாவது கேரண்டி கொடுத்துருக்காங்களா இங்க? பால் கேரண்டி கொடுத்துருக்காரு. சுழி சுத்தமா இருக்க மாடு, பால் கேரண்டி கொடுத்துருக்காரு. எத்தனை லிட்டர் சொல்றாங்க? 15 லிட்டர் சொல்லிருக்கோம். 17 கறக்கும், 15க்கு கேரண்டி சொல்லிருக்காரு. உங்க லக்குக்கு கண்ணே போட்டுரும்பலுக்க. என்ன கண்ணு போடணும்? பொட்டக்கண்ணு தான் வேணும். யாரை கேட்டாலும், மாடு வளர்த்துறவங்க யாரை கேட்டாலும் பொட்டக்கண்ணு தான் சொல்லுவாங்க. பொட்டக்கண்ணா போட்டா நல்லது. சொன்ன மாதிரி கண்ணு போடுதுன்னு எத்தனை நாள் கண்ணு போட்டு சொல்லியிருந்தாங்க? இல்ல இன்னைக்குள்ள போட்டுக்கோங்க. போறதுக்குள்ளே போட்டுருச்சு. நாளைக்கு கண்ணோட எங்களுக்கு டெலிவரி ஆக போகுது. நல்லா இருக்கிறதுனால பேட்டை எஸ்என்எஃப் நமக்கு சேர்ந்து வரும். எஸ்எஃப் மாடோட இது பால் நமக்கு அந்த குறைவா இருந்தாலும் அந்த ரேட் வந்து சேர்ந்து வந்துடும். பாலோட தரம் வந்து 10 குவாலிட்டி. இந்த மாதிரி மாடு வந்து 20 லிட்டர் கறக்கிறது, இது 15 லிட்டர் கறந்தா அந்த மாடு ரேட் வந்து. சரி, வீடியோல பாக்குறதுக்கு இங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? மாடுகள் தரமா இருந்துச்சா? வீடியோல பார்த்த மாதிரியே மாடு நல்லா தரமும் தெளிவா இருக்கு. அவர் சொன்ன ரேட்டுக்கும் அது 60,000 80,000 90,000 வரை மாடு இருக்கு. நல்ல மாடு, நல்ல இன்னைக்கு கண்ணு போடுது, அதுதான் ஸ்பெஷல். மத்தவங்க வந்து மாடு வாங்கலாமா? வாங்கலாம். அதெல்லாம் தாராளமா வாங்கலாம். மாடுக்கு அந்த பொருள் இருக்கு. மாடு நல்லா இருக்கு, தரமா இருக்கு. இது என்ன கலர் அண்ணாச்சி? அண்ணாச்சி இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரேர் கலரு. ரெட்டின்ல பிளாக் மிக்ஸ் ஆன மாடு. நல்ல முகலட்சணம் பாருங்க, எப்படி போஸ் கொடுக்குது பாருங்க. நல்லா அழகா ஜம்முன்னு போஸ் கொடுக்கும். நல்ல ரெட்டவரி முதுகமைப்பு, நல்ல நீல நெட்டு, நடையில பாருங்க நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். மெயினா இந்த மாட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெர்சிலேயே ரெட்டின் மாட்டுக்கு தான் ஃபேட் எஸ்என்எஃப் அருமையா வரும். தீனிக்கு எப்படி அலையுது பாருங்க நம்ம மாடு. அதான் என்னைக்குமே நான் சொல்றது, என்னடா திருப்பி சொல்றேன்னு நினைக்கிறேன். என் மாடு தீனிக்கு அருமையா இருக்கும். அப்படியே சாமி மாதிரி கூட வரும். நான் பாருங்க கயிறு எங்க பிடிச்சிட்டு இருக்கேன், அது எவ்வளவுதான் இருக்குது. நான் நடக்க கூட வரும். நல்ல தெளிவான மாடு, நல்ல ரெட்டின்ல பிளாக் மிக்ஸ் ஆன மாடு, சுழி சுத்தம், பர்ஃபெக்டான மாடு. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 லிட்டர் கறவை வரும். கலருக்கு தான் இந்த மாடு நல்ல கலர், மெயினான அழகு கலருக்கு தான் இந்த மாடு தெளிவான மாடு. யாருக்கு வேணாலும் பிடிக்கும். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 74,000. 17 லிட்டர் கறவை, சுழி சுத்தம், 2ஆம் நீத்து, பல்லற கடையா இருக்கு. வால் தோரணையாகட்டும், காதமைப்பாகட்டும், மாட்டுல ஒரு ஒச்சம் கிடையாது. குணத்துல தங்கம். குணத்தையும் காட்டுறேன். உதைக்குதா இதைக்கு பாத்துறோம், செக் பண்ணிடுறோம். இங்க பாருங்க காம்பு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த காம்புக்கு 1 லட்சம் கொடுத்தாலும் இந்த மாதிரி காம்பு கிடைக்கணுமே. கறக்க பிடிக்க பைப்பாட்டு இருக்கும். மாடுகள் உதைக்க முடியும், அப்படி பார்த்து செக் பண்ணி தான் வாங்குவீங்களா? ஆமாங்க அண்ணாச்சி. இப்ப நம்ம கிட்ட வாங்குறாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு உதைக்க கூடாது இல்ல. உதைச்சா எப்படி பால் கறக்க முடியும்? நம்ம பசு மாடு எதுக்காக, வருமானத்துக்காக தான் வாங்குறோம். பால் கறக்கும் போது உதைச்சதுன்னா எப்படி கஸ்டமர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அதுலயும் உதைக்கிற மாடுகளும் இருக்குது. இருந்தாலும் நாம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குணமா இருக்க மாடுங்களா தெளிவா செக் பண்ணி எடுத்துறது நம்மளுக்கு பெட்ரு. உதைக்கிறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். மேக்சிமம் சுழி மாடுகள் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏதாவது நோவு நொடி இருக்க மாடுங்க விலை கம்மியா கிடைக்குது, வாங்க மாட்டேன். 10 ரூபா எட்டி கொடுத்து வாங்கினாலும் தரமான பொருளை தான் வாங்கிட்டு வருவேன். என்னைக்கு நம்ம பழக்கம் தான். அதனால இன்னி வரைக்கும் நம்ம கொடுத்த மாடு நம்ம சேனல் பார்த்து வாங்கினவங்க இன்னி வரைக்கும் நம்ம கிட்ட ஒருத்தர் கூட ஃபெயிலியர்னு வந்தது கிடையாது. அது பாக்குறவங்களுக்கு தெரியும். மடிசெட்டு பாருங்க, காம்பு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. 2ஆம் ஈத்து மாடு, சுழி சுத்தமான மாடு, பல்லார கடையா இருக்கு. மாட்டோட விற்பனை விலை வந்து 74,000 வரும். முன்ன பின் அனுசரிச்சு கொடுத்துடலாம். ஆனாச்சு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா செவலையில நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான மாடு. வால் அமைப்பு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வால் தோரணை பார்த்துக்கோங்க. முதுகு ரெட்டவரி முதுகு அமைப்பு, சுழி சுத்தம், நல்ல முகலட்சணம். காட்டு முகத்தை காட்டு பாருங்க. முகலட்சணம், நல்ல முகலட்சணம், நல்ல தெளிவான மாடு. இப்படி நடையில பாருங்க குதிரை மாதிரி இருக்கும். என்ன காம்பு அண்ணாச்சி இது? காம்பு இது வந்து பட்டன் காம்பு. இது பேரு. கறக்க சூப்பரா இருக்கும். நல்ல மடிவரிசை, நல்ல தெளிவான மாடு. நல்ல ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்குது இந்த மாட்டுல. கறக்க பிடிக்க நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 2 நாள்ல கொண்டு இறங்கிரும். கறவை திறன் வந்து பாத்தீங்கன்னா 15 முதல் 16 லிட்டர் வரும். எனக்கு வந்து மடியெல்லாம் பெருசா இருக்கக்கூடாதுப்பா, நல்ல அளவான மடியா இருக்கணும், ஆனால் நல்ல பால் கறக்கணும், அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமா இந்த மாடு சூஸ் பண்ணலாம். நல்ல மடி செட்டு, நல்ல காம்பு வருஷம், நல்ல காட்டு மேய்ச்சலே இருந்த மாடாங்க பாருங்க எப்படி மேய்து பாருங்க. என்ன ரகம் இது? இது வந்து ஜெர்சி கிராஸ்னாச்சு. எல்லா ஊர் கிளைமேட்டுக்குமே தாங்கும் 100%. நல்ல ஃபேட் எஸ்என்எஃப் வரும். தெளிவான மாடு, தாராளமா யாரோட பிடிச்சிக்கலாம். கறக்க பிடிக்க சூப்பரா இருக்கும். குணத்தை காமிச்சிருக்கா லைட்டா? குணத்தை காமிக்கலாம். குணம் நல்லா, குணத்தை பார்க்க ஆசைப்படுவாங்கல்ல. கண்டிப்பா பாருங்க, சூப்பரான குணம். நல்லா ரவை கூட அசையாது. நல்ல மடி, ஃபுல் மடி எடுத்துக்கிச்சு. நல்ல பால் தர, நல்ல கறக்க பிடிக்க நல்லா இருக்கும் மாடு. வேற நடையில பால் எவ்வளவு சொன்னீங்க? பால் 15 முதல் 16 லிட்டர் வரும். மாட்டோட விற்பனை விலை வந்து 72,000 சொல்றேன். முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்தலாம். நல்ல போன் வெயிட்டான மாடு தான், சின்ன மாடு கிடையாது.
நல்ல பருவட்டு சைஸ் தானே. நல்ல எலும்பு கனமான மாடு, நல்ல குவாலிட்டி. வாங்கினாலும் 5-6 கணக்கு தாராளமா வச்சுக்கலாம். தெளிவான மாடு. இந்த மாடு வந்து நல்ல ஹெவி போன் வெயிட்டான மாடு. நல்ல கரை வரும், கொம்பு வச்சு ஆட பாருங்க. இந்த மாட்டுல வந்து ஃபேட்டஸ்னஸ் தொந்தரவே கிடையாது. நல்ல பால் வரும். என்ன கொம்பு அண்ணாச்சி? இது வந்து நாட்டு கிராஸ் மிக்சிங் ஆன மாடு. செவலையில கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி நல்ல சுழி சுத்தமான மாடு. பல்லு அரைக்கடையா இருக்கு, தெளிவான மாடு. பால் வந்து 18 லிட்டர் கரை வரும். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். நம்ம மாடு நான் என்னைக்குமே சொல்றது ஒரே வார்த்தை தான், என் மாடு தீனி தண்ணிக்கு 100% நல்லா இருக்கும். இன்னும் கண்ணு போ டைம் இருக்குது, 15 நாள் டைம் இருக்கு. ஆனா மாடு நல்ல மாடு, 100ல 1 மாடு செலக்ஷன் மாடு. காம்பு கருங்காம்பு. கருங்காம்பை பற்றி சொல்லுங்களேன். கருங்காம்பு வந்து என்னைக்குமே நல்லா இருக்கும், கறக்கிறதுக்கு சாஃப்டா இருக்கும். அப்படியே இப்படி இழுத்தீங்கன்னா கருங்காம்பா தான் வாங்குறாங்க. ஆமா பாருங்க, இப்படி இழுத்தீங்கன்னா பால் வரும். செனமாட்டிலே சும்மா இப்படி தொடர பால் வருது பாருங்க, நல்ல மடி வைக்கும். சந்தையில வாங்க வச்சு மக்கள் கருங்காம்பா வாங்குறாங்க. அப்படி இல்ல, கருங்காம்பு ஒரு நல்லா இருக்கும், கறக்க சாஃப்டா இருக்கும். பாருங்க மடி கருங்காம்பு ஏமாத்தாது இல்ல, கறக்க நல்லா இருக்கும். என்ன ரகம் அண்ணாச்சி இது? இது வந்து ஜெர்சில நாட்டு கிராஸ், 2ஆம் ஈத்து மாடு. 18 20 நாள் டைம் இருக்கு. குழந்தை பால் கூட இந்த மாடு வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து 70,000 வரும். முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். 2ஆம் ஈத்து 6 பல்லுக்குள்ள காலில் மங்களகரமா கிடையாது இருக்கு. 2 முதலீடு யாரு வாங்கணும்? 22 லிட்டர் பால். மடிக்கட்டி இப்படி இருக்கு. ஸ்டீம் பால் மடி இருக்கிறத ஒரிஜினலா காமிக்கிறோம். 22 லிட்டர் பால். ஆல் பிளாக்ல நல்ல பெருவட்டான கண்டுபிடி பாருங்க. காலையில தான் கண்ணுட்டி ஜெர்சியில போட்டிருக்குது. தொப்புள் கொடி கூட நூலுல நல்ல பெருவட்டான மாடு. இதுல வந்து ஜெர்சி கண்ணுட்டி போட்டிருக்குது. இதுல வந்து இது எடுத்து ப்ரீட் பண்றப்ப நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வெயிட் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில ஒரு ஜெர்சி கண்ணுட்டி நல்ல பால் வர்க்கமான நல்ல மடி. ஸ்டீம்பால் மட்டும் குறைஞ்சது இந்த மடியில ஒரு 15 லிட்டர் ஸ்டீம்பால் இருக்கும். இன்னும் பீஸ்ல இப்பதான் பீச போறோம். செத்த ஒரு 1 மணி நேரம் செத்த போட்டு ஸ்டீம்பால் பீஸ் பாருங்க. மாடு தெளிவான மாடு, யார் வேணாலும் வாங்கிக்கலாம். 89,000 விலை. 2ஆம் ஈத்து 6 பல்லு சுழி சுத்தமான மாடு. லாபம் வாங்குறவங்க 100% லாபம். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் கிராஸ் டைப்பான மாடு. இதுல வந்து என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நல்ல பருவட்டான மாடு, நல்ல குவாலிட்டியான ஷோ குவாலிட்டி மாடு தான். ஆல் பிளாக்ல நல்ல பிஸ்கட் கலர் கலந்த மாதிரி மிக்சிங் ஷேட் இருக்கும். மற்றபடி மாட்டுல வந்து ஒரு 2 இடத்துல ஒயிட் பேட்ச் இருக்கும். மாடு நல்ல தெளிவான மாடு, அண்ணாங்கால் போட்டு மேஞ்ச மாடு. நல்ல காம்பு இடைவெளி பாருங்க. மாடு நடையில விட்டு காட்டுறேன் பாருங்க. காம்பு எந்த அளவுக்கு இடைவெளியில் இருக்குது, மாடு எந்த அளவுக்கு குவாலிட்டியில உடம்புல இருக்குன்னு பாருங்க. நல்ல குவாலிட்டியான மாடு பாருங்க. குணத்தை பாருங்க, நல்ல கருங்காம்பு, நல்ல கறக்க பிடிக்க சூப்பரா இருக்கும். பால் தர பாருங்க, இது பாருங்க. இன்னும் மடி பாருங்க, லூஸ் பார்த்துக்கோங்க. 18 லிட்டர் கறவை கறந்த மாடு இது. இந்தா மடி நல்ல லூஸ் இருக்குது. கண்ணுட்டி ஈனைக்கு எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் கண்ணுட்டினா 15 நாள் டைம் இருக்கு அண்ணாச்சி. தெளிவான மாடு, ஆல் பிளாக், பல்ல அரைக்கடை, காம்பு வருஷம் தெளிவா இருக்குது மாடு பாருங்க. வெயில் தாங்குமா? வெயிலுக்குலாம் இது நீங்க கேட்கவே தேவையில்லை. இந்த கேள்வி 100% வெயிலுக்கு தாங்கும். நல்ல காம்பு இடைவெளி கூட இருக்கக்கூடிய மாடு, நல்ல கரை வரும். இது வந்து ஃபார்முக்கு எடுக்கிறனாலும் எடுக்கலாம், தோட்டத்துக்கு எடுக்கிறனாலும் எடுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆல் பிளாக் போட போகிறோம். 3ஓட ரேட்டு ஒரே ரேட்டு தான். 3 வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். இதோட ரேட் வந்து 69. நல்ல அருமையான தோல் ஷைனிங் இருக்க மாடு, குணத்துல தங்கமான குணம், தீனி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். காட்டு மேய்ச்சல் விட்டாலும் மேயும். அந்த அளவுக்கு தெளிவான மாடு பாருங்க. அண்ணாங்கல் போட்டு மேய்ஞ்சதுக்கான தடயம் கூட இருக்குது. காலை காட்டுங்க பாருங்க, எப்படி மேய்ஞ்சதுக்கான அடையாளம். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்ச மாடும் கிடையாது. ரெண்டுமே நல்ல டாப் குவாலிட்டி ஜெர்சி, ஹெவி சைஸ், போன் வெயிட் உடைய மாடு. இந்த 2 மாடுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான், 87,000. ரெண்டுமே 22 லிட்டர் 22 லிட்டர் கறவை. கண்ணு போட 15 நாள் டைம் இருக்கு. மாடு வேணா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கூப்பிடுங்க, உடனடியே எடுத்துக்கலாம். இந்த மாடு ரெண்டுமே வந்து நல்ல பால் திறன் நல்ல உடையும், ஃபேட்டஸ்னஸ் நல்லா இருக்கும். இது 6 பல்லு, இது வந்து கடமுளப்பு. ரெண்டுமே 2ஆம் ஈத்து தான். இது சுழி சுத்தம், இதுவும் சுழி சுத்தம். இது பிஸ்கட் கலர், இது ரெட்டின் கலர். டாப் குவாலிட்டியான மாடு. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து தெளிவான மாடு. 22 லிட்டர் கரை வரும். ஃபார்முக்கு வேணாலும் கூப்பிடுங்க, விவசாயி வேணாலும் கூப்பிடுங்க. பண்ணைக்கு ஜம்முன்னு இருக்கும். பண்ணைக்கெல்லாம் ஜம்முன்னு இருக்கும், குறை சொல்ல முடியாது யாராலையும். டிகிரிக்கெல்லாம் குறைய இல்லைங்க. 2 மாடுமே டிகிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கு. 2 மாடுமே. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல நல்ல நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கட் கலர் ஷேடு மிக்ஸ் ஆயிருக்கும். இதுவும் நல்ல கருங்காம்பல், நல்ல காம்பு இடைவெளியில் இருக்குது. நடையில பாருங்க, சும்மா தேராட்ட சூப்பரா இருக்கு மாடு. தெளிவான மாடு, நல்ல தலை கூறுபாட்டுல இருக்குது. நல்ல வால் அமைப்பு எல்லாமே இருக்குது. நாம சொல்ற ஒரே டீட்டெயில் தான். 3 மாட்டுக்குமே ஒரே டீட்டெயில் மட்டும்தான். 2ஆம் ஈத்து மாடு, பல்லு அரைக்கடையா இருக்கும், சுழி சுத்தமா இருக்கும், 18 லிட்டர் கரை வரும். கேரண்டியோட விற்பனை உண்டு இன்னைக்கு. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 69,000. 3 மாட்டுக்கு டிஃபரன்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பால் தாரையில நரம்பு காட்டுறேன், எல்லாம் செக் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. பால் மடி பாயிண்ட் காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜம்முன்னு இருக்கு மடி பாயிண்ட். இது வந்து ஒரே ஒரு லேடிஸ் கைப்படல இருந்தனால புதாங்க பக்கம் மிரளுது. குணத்துல நல்ல குணம். பால் தாரை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல வால் தோரணை, நல்ல நடைக்கு, நடையிலையும் நல்லா இருக்கும், நல்ல வெயிலுக்கும் நல்லா இருக்கும். காட்டு மேய்ச்சலே இருந்த மாடு. பண்ணைக்கும் செட் ஆகும், இதுக்கு செட் ஆகும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வளர்த்தி இப்பதான் நம்ம வாங்கினதுனால அது புது ஆளுங்களை பார்த்து மெல்ல இருக்கு. ஆனா குணத்துல தங்கமான குணம்.
அதுல எந்த மாற்றமும் இல்லை. நல்ல தலை அமைப்பு. மாடு வந்து நல்ல கருங்காம்பு, அடிக்கு ஒரு காம்பு இருக்குது. கறக்கிறதுக்கு நல்ல பூக்காம்பு சாஃப்டா இருக்கும். அப்படி தொட்டு அப்படி கை வச்சா பால் வரும்ன்றாங்களே அந்த மாதிரி காம்பு. 18 லிட்டர் பால், விற்பனை விலை 67,000 வரும். இது வந்து ஆல் பிளாக்லாம் நல்ல பெருவட்டான மாடு, சுழி சுத்தமான மாடு. இந்த மாடு 2ஆம் நேத்து தான், பல்லு அரைக்கடையா இருக்கு. நடையில பாருங்க, இதை பாருங்க எப்படி தீனிக்கு நம்ம மாடுங்க என்னைக்குமே தீனி தண்ணி பட்டாசா இருக்கும். தீனி தண்ணி நம்ம மாட்டை அடிச்சுக்கவே முடியாது. நல்ல நீல நெட்டில் நல்ல பெருவட்டான மாடு. 2ஆம் நேத்து மாடு. இதுவும் கண்டு போட 15 நாள் டைம் இருக்கு. இதுவும் 18 லிட்டர் கறவை வரும். மாடு நடையில பாருங்க எப்படி இருக்குன்னு, சும்மா ஜம்முன்னு இருக்கும். சுழி கிளி எல்லாம் சுழி எல்லாமே சுத்தமா இருக்கு. இங்க பாருங்க, வாங்க காட்டுங்க பாப்பா எப்படி இருக்குன்னு. குணம் பாருங்க, பால் நிறம் பாருங்க, பால் வரும் தெரியுதுண்ணே. மடியில பாருங்க சுருண்டு போய் கிடக்குது. தெளிவான மடி. இங்க பாருங்க பால் தர இது இருந்தா நல்ல பால் கறவை இருக்குமா? நல்ல இதெல்லாம் அருமையான கறவை இருக்கும். 18 லிட்டர் கறவை கறந்த மாடு. 3 மாடுமே 18 லிட்டர் கறவை வரும். 3 மாட்டுக்குமே கேரண்டி உண்டு. வால் தொகை வால் தரையில தட்டிக்கா பாருங்க, வால் பாருங்க கும்மன் இருக்கும். மேயறதுக்கு எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும். ஷைனிங்னே பாருங்க, மேயறது பாருங்க. மேய்ச்சல் ஜம்முன்னு மேயுதே. காட்டு மேய்ச்சல் மாடு தான். செல்ல தூக்கிட்டு போகும், பயந்துட்டு போகுது. மாடு தெளிவான மாடு, காட்டு மேய்ச்சல் மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். குணத்துலயும் நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த மாடு 2ஆம் நேத்து மாடு. இது 2ஆம் நேத்து, பல்லு அரைக்கடையா இருக்குது. சுழி சுத்தமா இருக்குது. தெளிவான மாடு. வேணுங்கிற கூப்பிடுங்க. நல்ல கிளி கொம்பல், நல்ல முக லட்சணத்துல தெளிவான மாடு இருக்கு. 3 மாட்டோட விற்பனை விலை இன்னைக்கு 69,000 மட்டும்தான். முன்ன பின்ன அதையே அனுசரிச்சு கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம். 3 மாடுமே 18 லிட்டர் கறக்கும். இதுவும் நல்ல வால் தொகை, சைனிங் எல்லாமே இருக்கு. நல்ல கொம்பு ஜாடு. இது இருக்கிற மாட்டுலயே கொஞ்சம் பெருவட்டான மாடு.